நம்ம பிரதீப் ரங்கநாதனோட டியூட் படத்துல இருந்து ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, சாங்கை போய் கேட்போம். ஏன்னா முக்கியமா இந்த படத்துல மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கர் ஒரு 4 ஆல்பம் சாங் போட்டு பயங்கரமான ஒரு ஹிட் கொடுத்துருக்காரு. கண்டிப்பா ஒரு பெரிய ரவுண்ட் வருவாரு சொல்லிட்டு எல்லாருமே நம்பிட்டு இருந்தோம் இல்லையா. அந்த பாட்டு எப்படிதான் இருக்குன்னு சொல்லி போய் கேட்போம்னு சொல்லி கேட்டேன். பாட்டு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா பாட்டு வரிகளும் ஒன்றும் புரியல, பாடுறதும் ஒன்றும் புரியல, மியூசிக்கே என்னடா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மியூசிக் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சா கூட ஓவரால் பார்க்கும்போது என்னடா மியூசிக் இது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் வருது. இது வீடியோ சாங்கா தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓவரால் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா வீடியோ தான் பார்க்க நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா பாட்டுக்கும் அவங்களோட டான்ஸுக்கும் அந்த விசுவல்ஸ்க்கும் எந்த சம்மந்தமே இல்லாத மாதிரியான ஒரு ஃபீலும் வருது. ஸோ வீடியோ நல்லா தான் இருக்கு, ஆனா அதுக்கும் சாய் அபியங்கருக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. அப்ப பாட்டு நல்லா இருக்கா, மியூசிக் நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா எனக்கு புரியல அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் தாட்டு. பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கு ஆனா நல்லா இல்ல அப்படின்ற ஒரு டோன் தான் வருது. அது திரும்ப திரும்ப கேட்டா சரியா வருமானு கேட்டீங்கன்னா ஒரு 3-4 டைம் கேட்டு பார்த்தேன். கடைசி வரைக்கும் என்னோட ஃபீலிங்ஸ் என்னை விட்டு மாறவே இல்லை. பாட்டு பிடிக்கல. சரி, எனக்கு தான் இந்த மாதிரி இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இந்த பாட்டு சுத்தமா புரியல, சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமையில தான் இருக்காங்க. சரி, நம்ம பையன் 4 பாட்டு போட்டு பெரிய லெவல்ல ஹிட் ஆயிருக்காரு, கண்டிப்பா ஒரு அனிருத் மாதிரி பெரிய ரவுண்ட் வருவாப்ல அப்படின்னு நினைச்சேன். நான் என்ன நினைக்கிறது, தமிழ்நாட்டை இப்படிதான் நினைச்சிச்சு. ஆனா கருப்பு ட்ரெய்லர்லயே காமிச்சிட்டாரு நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த ட்ரெய்லர்லயே பிஜிஎம் நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்தது. ஏன்னா டீசர் பார்க்கும்போது ட்ரெய்லர் பார்க்கும்போது பயங்கரமா இருந்துச்சு. ஸோ அதற்கான ஒரு பிஜிஎம் கொடுத்திருந்தாரான்னு கேட்டீங்கன்னா அது டவுட் தான். அதுலயுமே என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா ஏதோ படன்னு பாடுறாரு, ஒண்ணுமே புரியல. அது என்னடா லைன், என்னடா வரிகள், இது என்ன லிரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ பிஜிஎம் தானே, நம்ம பையன் பாட்டு போட்டு பெரிய ஹிட் ஆனவர், அதனால நம்மளை ஏமாத்த மாட்டாரு, கண்டிப்பா பாட்டுல பிரிச்சு மேய்ஞ்சிருவாரு அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். அப்படி நினைச்சுதான் டியூட் பாட்டை போய் நானும் கேட்டேன். ஆனா அந்த ஒரு நினைச்சது மிகப்பெரிய தப்புடா, நான் இப்படிதான்ன்ற மாதிரி தான் கொண்டு போயிட்டாரு. சோ இவர் இந்த ஒரு பாட்டு இப்படி பண்ணிருக்காரு. அடுத்து நிறைய படங்கள் இருக்கு. ஏன்னா இவரோட லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 படம் இருக்குங்க. இவரை நம்பி சின்ன சின்ன படம் எல்லாம் கொடுக்கல, எதுவுமே சாதாரண படம் கிடையாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜானர், எல்லாமே பெரிய பெரிய ஹீரோ நடிக்கக்கூடிய படங்கள். அந்த படத்தோட நிலைமையெல்லாம் நினைச்சாத்தி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, அந்த படத்தோட லிஸ்ட்டை தான் பார்ப்போம். அதுல யாரோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. முதல் படம் பாத்தீங்க அப்படின்னா பல்டின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம் பண்றாரு. அது கூட அதர் லாங்குவேஜ் பெருசா நமக்கு ஃபீல் இருக்காது. நல்லா இருந்தா பார்க்க போறோம், இல்லைன்னா அதை பத்தி பெருசா யோசிக்க போறதுலன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த படம் தான் மாட்டிருக்காரு பிரதீப் ரங்கநாதன், டியூட் படம். சோ படமா எப்படி வந்திருக்குன்னு தெரியல. ஒரு படத்துக்கு பாட்டு அப்படின்றது ரொம்ப முக்கியம். முக்கியமா அது ஒரு கமர்ஷியல் படம். ஏன்னா நீங்க லவ் டுடே எடுத்துக்கிட்டாலும் சரி, டிராகன் படத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, ரெண்டுமே பாட்டும் நல்லா இருந்தது, மியூசிக் நல்லா இருந்தது, படமாவும் நல்லா இருந்தது, மிகப்பெரிய லெவல்ல ஹிட் ஆச்சு. சோ அந்த மாதிரி டியூடு இருக்கணும், இருந்தாதான் நல்லா இருக்கும். முதல் பாட்டிலேயே தெரிஞ்சு போச்சு டவுட் தான்டா அப்படின்ற மாதிரி. இன்னும் அடுத்தடுத்த பாட்டு என்ன செஞ்சு வச்சிருக்காருன்னு தெரியல. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கருப்பு. நம்ம சூர்யாவோட நிலைமை ஏற்கனவே ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. ஆல்ரெடி லாஸ்ட் 2 படமும் பெருசா போகல. தியேட்டரிக்கல் ஹிட் அப்படின்றது அவருக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா அது நடக்குமான்னு தெரியல. ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது டவுட்டா தான் இருக்கு. ஆனா ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர் பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஆனா இந்த பாட்டை கேட்ட பிறகுதான், ஏன்னா அதுலயுமே பிஜிஎம் ரொம்ப மோசமா இருந்துச்சு இல்லையா. சரி, என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியல. அதே மாதிரி அண்ணன் தான் மாட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா தம்பியும் மாட்டிருக்காரு. மார்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீரியட் பிலிம், தமிழ் தான் டைரக்ஷன் பண்றாரு. சோ இந்த படம் பாத்தீங்கன்னா பீரியட் பிலிமா எடுக்கிறாங்க, 2 பார்ட்டா எடுக்கிறாங்கன்ற மாதிரியான தகவல்லாம் வருது. ஆனா இதுல டிஃப்ரெண்டா பாட்டு கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப வருஷம் பின்னாடி போவாங்க, அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் கொடுக்கணும். இவர் இருக்க மைண்ட் செட்டை பார்த்தா 2K கிட்ஸ் மட்டும் தான் கொண்டாடுவாங்க போல. ஏன்னா எல்லாருமே ரசிக்கணும். இன்னைக்கு அனிருத் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவர் பாட்டை ஓரளவுக்கு எல்லாருமே ரசிச்சிடுறாங்க. அந்த அளவுக்கு இவர் ஒரு கமர்ஷியல் பாட்டா இருக்கட்டும், லவ் பாட்டா இருக்கட்டும் கொடுப்பாரான்னு கேட்டா பிஜிஎம் கேட்கும் போதும் அங்க டவுட்டா தான் இருக்கு. அது சாமி படம், அதாவது கருப்பசாமின்ற ஒரு விஷயத்த உள்ள வச்சுதான் கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி பிஜிஎம் இருந்த மாதிரின்னு தெரியல. இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா இது யாருக்குமே புரியல. 2K கிட்ஸ்க்கே நிறைய பேருக்கு புரியாம தான் புலம்பிட்டு இருக்காங்க. இது ஒரு கூட்டம் நல்லா இருக்குன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க தான் யாருன்னு தெரியல. அவங்க கையில கிடைச்சாங்கன்னு வச்சுக்க, என்ன யுவன் சங்கர் ராஜா, ஏஆர் ரஹ்மான், இளையராஜா இவங்க எல்லாம் தெரியுமான்னு கேட்கணும். அட்லீஸ்ட் அனிருத்தியா தெரியுமான்னு கேட்கணும். ஏன்னா அவங்க ஹாரிஸ் ராஜ் வர இருக்காரு, ஜிவி பிரகாஷ் வர இருக்காரு. சோ இவங்களெல்லாம் தெரியுமான்னு கேட்கணும். உங்க பாட்டுல கேட்டிருக்கீங்களா, இந்த பாட்டு இப்படி நல்லா இருக்கீங்கன்னு சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கணும்னு தோணுது. இதுக்கப்புறம் இவங்க எல்லாம் மாட்டிருக்காங்கன்னு பார்த்தா நம்ம ராகவா லாரன்ஸ், அதாவது லோகேஷ் மாட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவரோட கதையில
பாக்கியராஜ் கண்ணன் வந்து டைரக்ஷன் பண்றாரு பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். சோ அந்த படத்துல நிவின் பாலி கூட நடிக்கிறாரு. அதே மாதிரி இப்ப ரீசெண்டா வந்து ஜெயம் ரவியும் அந்த படத்துல நடிக்கிறதா சொன்னாங்க. சோ இந்த படமும் மாட்டிருக்கு. இவ்வளவும் எல்சியுக்குள்ள இந்த படம் வருது. சோ அனிருத் வந்து எந்த மாதிரியான மியூசிக்லாம் போட்டு எலிவேட் பண்ணி வச்சிருப்பாரு, இவர் என்ன பண்ண போறாரு, ஏன்னா பிஜிஎம்க்கு வந்து ரொம்ப திணறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் போயிட்டு இருக்கு. சரி தெரியல, ஒரு படமா வரட்டும் பார்ப்போம். ஏன்னா ஒரு பாட்டை வச்சு முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி இந்த பாட்டை கேட்கும் போது ரொம்ப பயமா தான் இருக்கு. சரி நம்ம தலைவன் எஸ்டிஆர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, அவர் கூப்பிட்டு விரதம் புக் பண்ணிருக்காரு, நீதாப்பா எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி புக் பண்ணிருக்காராம். ஆனா எப்படி தலை நீ மட்டும் இப்படி மாற்ற அப்படின்ற மாதிரி தான் கேள்வி வருது. இவர் படம் எந்த படமுமே மூவ் ஆக மாட்டேங்குது, இதுல வந்துட்டு இப்படி வர போய் மாட்டிருக்காரு. இத சாய் பேங்கர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, எனக்கு சிம்பு சாருக்கு வந்துட்டு தொட்டி ஜெயா பாட்டு மாதிரி ஒரு ஓப்பனிங் சாங் இருக்கும் இல்லையா, தொட்டா பவருடான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பாட்டு கொடுக்கணும்னு எனக்கு ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. யுவன் சங்கர் ராஜா எப்படி அந்த பாட்டை போட்டிருப்பாரு, இவர் அந்த மாதிரி பாட்டை கொடுக்கணும்னா எப்படி வந்து கொடுப்பாருன்னு தெரியல. பாடுறது புரியவே மாட்டேங்குது. இவர் பாடாம வேற யாராவது பாட வச்சாலும் பரவாயில்ல. சரி இவர் தான் மாட்டிருக்காரு பார்த்தா, சிவகார்த்திகேயன் நல்லா தான் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு, நல்லா போயிட்டு இருக்காரு. திடீர்னு இவர் ஏன் கூப்பிட்டு பாட்டு கொடுத்தாருன்னு தெரியல, சரி படத்தை கொடுத்தாருன்னு தெரியல. அவரோட அடுத்த படத்துக்கு இவர் மியூசிக் டைரக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் போயிட்டு இருக்கு. தயவு செஞ்சு தப்புச்சிரியா, வேற நல்ல மியூசிக் டைரக்டர் போ, அவர் 7-8 படம் பண்ணட்டும், பண்ணி இல்ல 2 படம் அட்லீஸ்ட் டியூட் படம் வந்துட்டு அதுல மற்ற பாடலும் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு, பிஜிஎம் நல்லா இருக்குன்னா கூட ட்ரை பண்ணலாம், வந்த பிறகு முடிவு பண்ணலாம். சரி இவங்க எல்லாம் மாட்டிருக்காங்க, இதுல வந்துட்டு ஒரு பேன் இந்தியன் படம் இருக்கு, சரி ஓகே அப்படின்னு விட்டா, நம்ம அல்லு அர்ஜுன் வந்து புஷ்பான்னு சொல்லிட்டு பெரிய ஹிட் 2000 கோடி வசூல கொடுத்துட்டு, அதே மாதிரி அட்லி 1000 கோடி வசூல கொடுத்துட்டு 1000 கோடி பட்ஜெட்ல ஒரு பேன் வேர்ல்டு படமா முடிவு பண்ணி எடுக்க போறாங்க. சோ அந்த படத்துக்கும் நம்ம தம்பி தான் வந்துட்டு மியூசிக் டைரக்டரா போயிருக்காரு. அந்த படத்தோட நிலைமை என்ன போய் தெரியல, படமா நல்லா வந்துடும். ஒரு பேன் வேர்ல்டு படம் அப்படின்னா மியூசிக் வந்து வேற லெவல்ல கொண்டு போகணும். ஸோ எந்த அளவுக்கு கொண்டு போறான்னு தெரியல, நினைச்சு பார்த்தாலே கவலைக்கிடமா தான் இருக்கு. ஸோ இது இல்லாம 2 படங்கள் வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டோட்டலா ஒரு 10 படம் இவர்கிட்ட சிக்கி இருக்குங்க. இந்த பாட்டு வந்ததுல இருந்து இவரை போட்டு அடி தும்சம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இந்த 10 படத்தோட நிலைமை அவ்வளவுதான், ஜோலி முடிஞ்சு அப்படின்ற மாதிரிதான் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பீட் பண்ணி அவர் இந்த ஃபீட்பேக் எல்லாம் கேட்டுக்கிட்டு அடுத்தடுத்து ஒர்க் பண்ணும் போது தெளிவா தரமா வந்து கொடுத்தாரு அப்படின்னா அனிருத் மாதிரி ஒரு பெரிய இடத்துக்கு வருவாரு. எனக்கு பர்சனலா கேட்டீங்கன்னா அந்த பாட்டு பிடிக்கல, புரியல அப்படின்றது உண்மை. சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம், ஆனா மோஸ்ட்லி மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கல புரியலன்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஏன்னா பாடல் அப்படின்றது, ஒரு மியூசிக் அப்படின்றது எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் சேரணும். ஸோ அதுதான் வந்து ஒரு கரெக்டான மியூசிக் டைரக்டரா இருக்க முடியும். ஸோ அதே மாதிரி பெரிய பெரிய படங்களா இருக்கு, எல்லாமே வேற வேற ஜானரா வேற இருக்கு. ஒவ்வொரு ஜானருக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் கொடுக்கணும், பாடல்கள் கொடுக்கணும். என்ன பண்ண போறாரு தம்பி அப்படின்றது தெரியல. உங்களுக்கு இந்த பாட்டு கேட்டப்ப என்ன தோணுச்சு, பிடிச்சா பிடிக்கலையா, புரிஞ்சுச்சா புரியலையா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த 10 படங்கள் நிலைமை என்ன ஆகும், இவர் வந்து என்ன பண்ணால, அவர் நல்லா பண்ணா நல்லா தான் ஆக போகுது, என்ன பண்ண போறாரு அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த வீடியோஸ் போறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.